இலக்கியாவா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இப்பவாவது நான் சொல்றத நம்புறீங்களா? நீங்க கார்த்திகை காப்பாத்த போராடுறீங்க, ஆனா இலக்கியா அவ மாமா பொண்ணை காப்பாத்த போராடுறா. உண்மையிலேயே இலக்கியா நல்லவளா இருந்தா வீட்டுக்கு வந்த அஞ்சலிய சண்டை போட்டுல துரத்தி இருக்கணும். ஆனா அவ அஞ்சலிக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றா. ஆண்டி மிஸ் கால் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு காரணத்தோட தான் கொடுத்துருப்பாங்க. சரி, நம்ம ஃபோன் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க, நீ இலக்கியா பண்ற துரோகம் எல்லாமே எனக்கு தெரியும். அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நிரூபிக்கதான் அவ உங்ககிட்ட பேசுறத நான் ஒட்டு கேட்டேன். அத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல இல்ல, இலக்கியா அப்படிப்பட்டவ இல்ல. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அண்ணி இங்க பாருங்க, அஞ்சலி தான் கால் பண்ற. சொல்லு அஞ்சலி. என்ன ஆண்டி, நேத்து அவ்வளவு தூரம் கார்த்திக் கிட்ட கெஞ்சியும் அவர் என்ன துரத்தி விட்டுட்டாரு. நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லிருக்கலாம்ல. நான் ஏன் சொல்லணும்? உனக்கு தான் இலக்கியாவோட ஃபுல் சப்போர்ட் இருக்கே, அவகிட்ட பேச வேண்டியதானே? அவ எனக்காக போராடிட்டு தான் இருக்கா. நேத்து கூட நான் வருத்தமா இருப்பேன்னு தெரிஞ்சு இலக்கியா எங்க வீட்டுக்கு வந்து பேசினா ஆண்டி. நான் சோகமா இருக்கேங்கிறத தாங்கிக்க முடியாம என்கிட்ட மனசு விட்டுறாத அஞ்சலி, உனக்காக நான் இருக்கேன், எப்படியாவது ஜானகி அத்தைய சமாதானப்படுத்தி உன்னை கார்த்திகோட சேர்த்து வைக்கிறேன்னு இலக்கியா நம்பிக்கை கொடுத்தா. அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியும் வந்துச்சு. ஏன் ஆண்டி, நான் மறுபடியும் கார்த்திக் பொண்டாட்டி ஆயிடுவேன்ல? அது நான் இப்ப மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேசவா? சரி அஞ்சலி, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே ஆண்டி. பாடா ஷோ. போதுமா அண்ணி இலக்கியாவோட லட்சணம்? இப்பவாவது நம்புறீங்களா? அண்ணி மனசுல சந்தேக விதை விழுந்துருச்சு. அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்து மரமாக்குறேன். பைரவி முன்னாடி இலக்கியாவோட திறமையெல்லாம் எடுபடாதுன்னு அவளுக்கு புரிய வைக்கிறேன். இலக்கியா, சொல்லு இலக்கியா. கௌதம், கார்த்திக் எப்படி இருக்கான்? பிரியாவை மறந்து ஆபீஸ் வர்க்க ஒழுங்கா பாக்குறானா? வேலையை ஒழுங்கா பாக்குறான், ஆனா பிரியாவோட நினைப்பு மட்டும் அவன் மனசுல இருந்துகிட்டு தான் இருக்கு. அது அவன் முகத்தை பார்க்கும் போதே தெரியுது. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும் கௌதம். அவன் மனசு டைவர்ட் பண்றதுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். நாம ஒண்ணு பண்ணுவோமா? நான் ஆபீஸ்க்கு கிளம்பி வரேன், அவனை எங்கேயாவது லஞ்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ஏதாவது சினிமாக்கோ ஷாப்பிங்கோ கூட்டிட்டு போலாம். இப்படி அவன் கவனத்தை நம்ம டைவர்ட் பண்ணா பிரியாவை சீக்கிரமா அவன் மனசுல இருந்து எடுத்துடலாம். நல்ல ஐடியா தான், ஆனா எனக்கு ஆபீஸ்ல நிறைய முக்கியமான வேலை இருக்கு, அதனால இன்னைக்கு முடியாது. அவனை ஃப்ரீயா விட்டா தானே பிரியாவை பத்தி நினைப்பான். அவன் ஃப்ரீயா இல்லாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிங்க கௌதம். அப்புறம் கௌதம், அத்தை வந்திருக்காங்க, நான் அப்புறம் பேசுறேன். சரி, ஓகே, பாய். கௌதம் கிட்ட பேசிட்டு இருந்தியா? கார்த்திக பத்தியா? ஆமா. என்ன பேசின? அது அவனோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு வேற என்ன பிளான் போடுற? அத்தை, என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எதுக்கு கார்த்திகோட வாழ்க்கையை நாசம் பண்ண போறேன்? பின்ன ஏன் கார்த்திகா அஞ்சலியோட மறுபடியும் சேர்த்து வைக்க பாக்குற?
இப்ப ஏற்கனவே அவனோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடுச்சு. இப்போ மறுபடியும் சேர்த்து வச்சுட்டு ஒரேடியா கொன்னிடலான்னு பாக்குறியா? நாம போட்ட டிராமா அத்தைக்கு எப்படி தெரிஞ்சது? அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் நடிக்காதம்மா. அஞ்சலிய மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றதுதான் உன் பிளான். அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. பைரவி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா. ஓ, இதெல்லாம் அவங்க வேலைதானா? என்ன முழிக்கிற? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. அத்தை, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீங்க பைரவி மேடத்தை நம்பாதீங்க. நம்ம பேசும்போது ஒட்டு கேட்டதுக்கு அவங்கள கண்டிச்சேன்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லியிருப்பாங்க. இதுதான் அத்தை நடந்திருக்கும். அப்போ எதுக்கு அஞ்சலிய பாக்குறதுக்கு உன் மாமா வீட்டுக்கு போன? என்ன முழிக்கிற? சொல்லு. அத்தை, அது நீங்க நினைக்கிற மாதிரி வேண்டாம். இதுக்கு மேல நீ நடிச்சனா என்னால தாங்கிக்க முடியாது. ஒரு பக்கம் கார்த்திக் பிரியாவோட கல்யாணத்தை நடத்துவேன்னு ஒரு நாடகம் ஆடுற, இன்னொரு பக்கம் அஞ்சலிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சமாதான நாடகம் ஆடுற. ஐயோ அத்தை, அஞ்சலிய நான் வர சொல்லல அத்தை. அவ திருந்திட்டா அத்தை. அதான் அவளாவே வந்து தன்னை ஏத்துக்க சொல்லி கெஞ்சினா. ஆஹா, இதை என்ன நம்ப சொல்றியா? சத்தியமா சொல்றேன், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் உன்னை என் மருமகளாவா பார்த்தேன்? என் மகளா பார்த்தேன். அத்தை, இந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துற எல்லா சாமியா பார்த்தேன். ஆனா நீ அந்த அஞ்சலிய மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிற. அப்போ இந்த குடும்பத்துக்கு நீ துரோகியா மாறிட்ட தானே? ஆஹா, அண்ணி நாம சொன்னதை நம்பி செம்மையா பூந்து விளையாடுறாங்க. ஏய் இலக்கியா, மாட்னடி. அத்தை, என்னத்தை இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? நான் துரோகியா? என்ன இந்த மாதிரி சொல்ல எப்படி அத்தை உங்களுக்கு மனசு வந்துச்சு? இதை என்னால தாங்கிக்க முடியல. என் மனசுல இருக்கிறத நீங்க சரியா புரிஞ்சுக்கல அத்தை. நான் எந்த காலத்திலுமே இந்த குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்க மாட்டேன். நான் செய்யறது நல்லதுதான்னு ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அப்போ அஞ்சலியும் கார்த்திகையும் சேர்த்து வைக்கிற பிளான நீ தான் போட்டேன்னு ஒத்துக்கிற? அத்தை, நான் சொல்றேன். வாயை மூடு. நீ இப்படி எல்லாம் மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இலக்கியா. கார்த்திகோட வாழ்க்கையை விட உன் மாமா பொண்ணோட வாழ்க்கை தான் உனக்கு முக்கியமா போச்சு இல்ல? இல்ல அத்தை. உன் மாமா பொண்ணு தானே வயித்துல குழந்தை இருக்குன்னு சொல்லி ஏமாத்துனவ அவ நல்லவளா போயிட்டாளா உனக்கு? அந்த அளவுக்கு ரத்த பாசம் உன் மனச கல்லாக்கிடுச்சு. நீ அவளை வெறுக்கிற மாதிரி வீட்ல இருந்து துரத்திட்டு மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கு பிளான் போடுறியா? உன்னோட உண்மையான உள்நோக்கம் தான் என்ன? எனக்கு மன நிம்மதியே இல்லாம பண்ண போறியா? நான் அப்படி என்னதான் உனக்கு செஞ்சேன் சொல்லு. ஐயோ அத்தை, என்ன வார்த்தையால காயப்படுத்தாதீங்க. இது ஏன் குடும்பம் அத்தை. நீங்க ஏன் சாமி. நான் எந்த காலத்திலயும் உங்களுக்கோ இந்த குடும்பத்துக்கோ துரோகம் பண்ண மாட்டேன் அத்தை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க மட்டும்தான் எனக்கு மாமியாரா வரணும். கௌதம்க்கு நான் தான் மனைவியா வரணும். நான் கோவில் மாதிரி இருக்கிற இந்த குடும்பத்துல தான் வாக்கப்படணும்னு ஒவ்வொரு நாளும் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அப்போ எதுக்கு எனக்கு பிடிக்காத விஷயத்தை எல்லாம் பண்ற? ஓஹோ, அப்போ நீ உன் மாமா வீட்டுக்கு போகல, அஞ்சலிய பார்க்கல, அப்படிதான் சொல்ல போறியா? அத்தை, நான் பார்க்கலன்னு. போதும் போதும், இனிமே நீ சமாளிக்காத. இத பாரு இலக்கியா, அந்த அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவ என் மருமகளா இருக்கிறதுக்கு தகுதியை இழந்துட்டா. நீ என்ன சொன்னாலும் அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. இத பாரு, நீ என்ன மீறி அவளை இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைச்ச, நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். தேவையில்லாம என் மனசுல வீணா குழப்பத்தை உண்டாக்கிட்ட. இருந்தாலும் நான் இன்னும் உன்னை நம்புறேன் இலக்கியா.
அந்த நம்பிக்கை இன்னும் அப்படியே இருக்கணும்னா நாளைக்கு நீ என் கூட வா. எங்க அத்தை? கோயிலுக்கு. கார்த்திகையும் அஞ்சலியும் வந்து மறுபடியும் சேர்க்கறதுக்கு எந்த சதியும் பண்ண மாட்டேன்னு அந்த சாமி முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஆ, அந்த வார்த்தைய நீ மனசார என்ன சொல்றேன்னா அப்போ நான் சொல்ற மாதிரி நீ என் கூட கோயிலுக்கு வருவ. இல்லனா பைரவி சொல்றது உண்மைன்னு நான் ஏத்துப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.